நம்ம நிச்சயமா எழுதியிருக்கவே முடியாதுடா. ஆமாண்டா மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆபத்துல ஹெல்ப் பண்றவன் தான் உண்மையான நண்பன்றத நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. டே, ரொம்ப புகழாதீங்கடா. நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்களானா படிக்கலனாலும் பிட் அடிக்காம காப்பி அடிக்காம நான் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு கடைசி நேரத்துல படிச்சீங்க. டே சார்லஸ், நாங்க ஆரம்பத்துல ஒழுங்கா காலேஜுக்கு வராம ஊரை சுத்திக்கிட்டு படிக்காம இருந்தோம். சே, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல விடுடா. கண்ணு கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. அது மாதிரி கடைசி நேரத்துல தான் எப்படி பாஸ் பண்ண போறோம்னு பயமே வந்துருச்சு. டேய், எனக்கு குளிர் ஜுரமே வந்துருச்சுடா. சரி சரி விடுங்கடா. எப்படியோ கடைசி நேரத்துலயாவது வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன ஆரம்பத்திலே இருந்து ஒழுங்கா படிச்சிருந்தா இன்னும் நல்லா எழுதிருக்கலாம். இப்போ ஒன்றும் கேட்டு போகல. நிச்சயமா அரியர் விழாம பாஸ் பண்ணிடுவீங்க. ஆமாண்டா, தேங்க்யூ வெரி மச்டா. ஓகே, இன்னையில இருந்து நம்ம காலேஜ் லீவு. அடுத்த வாரம் கிறிஸ்மஸ்க்கு நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கடா. எப்பவும் ஜான் வீட்டுக்கு தான் போவோம். அங்க ஒரே பார்ட்டி தான், செம்ம ஜாலியா இருக்கும். உங்க வீட்லயும் அதே மாதிரியா? கேக்கு, மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், தந்தூரி சிக்கன், ஃபிஷ் ஃப்ரை. சொல்லும் போது எச்சி ஊறுதே. டே, இவன் வேற நேரங்காலம் தெரியாம சரியான திண்ணி பண்டாரம். கொஞ்சம் கம்மனரா. நீ சொல்ற சார்லஸ்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க எங்களால முடிஞ்சத மத்தவங்களோட பகிர்ந்துட்டு சந்தோஷமா